கண்டிப்பாக ரமேஷ்காக தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று வரணும்னு எப்பவுமே நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த படம் நல்ல ரூட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் கெட்டப், இந்த பார்த்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இட்ஸ் டூ குட், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சம்திங் எங்கேஜிங்காக இருந்தது ஒரு ஃப்ரேமும். கண்டிப்பாக அந்த படம் வந்து இந்த டேரக்டருக்கு புதுசாக வந்து ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் அமர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்கணும். சேம் டைம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் அந்த படம் கொடுக்குன்னு நம்புகிறேன். நான் நிச்சயமாக ட்ரெய்லர் வந்து நீங்கள் டெஃபரெண்ட்டாக பாருங்கள். இன்னொரு 24 hours பெரிய வைரல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக ரமேஷ் சார், இட் வில் பி பிக் ஃபில்ம் ஃபார் யுவர் கேரியர் டெஃபினெட்லி. ஐ விஷ். தேங்க்யூ. தமிழ் படம் இப்போ பண்ண அதே சார் கூட, அது இல்லாமல் இந்த படத்தில் ஜித்தன் சார் எல்லாம் பண்ணுற டைமில் இருக்கு. என்னன்னா இப்போ நான் பேசுன எனக்கு பயமாக இருக்குது. அன்னைக்கு அவங்கள நான் பயப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணோம். எது ரிஸ்காக இருந்தது. ஏன்னா ஜித்தன் சார்லாம் இந்த லெவலுக்கு பண்ணுவார்னா சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அவர் மணிக்கூர் போல நான் ரோப்பில் கட்டி நான் அவரை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கேன். அது சாரி சார். ஏன்னா அதே மாதிரி மேடம் அவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து அதை நல்ல லெவலில் கொண்டு வர்றதுக்காக உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பி தி ராக் ஸ்டார் தட் யூ ஆர். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அண்ட் ரூட் நம்பர் 17 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. விஜய் சார் அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைப்பற்றி தேங்க்யூ கைஸ். நன்றி பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மனமார்ந்த நன்றிகள். எனக்கு தமிழ் தெரியாது, மலையாளி. தமிழ் தெரியாத தமிழ் படம் பண்ண மலையாளி. ஆனால் தமிழ் எனக்கு பெரிய ஒரு இஷ்டம். தமிழ் பேசணும்னு எனக்கு பெரிய ஆசை. ஒரு வரி மட்டும்தான் தரும். Sir, I am here to translate, sir. No problem. Sir. മലയാളത്തിൽ വലിയ വ്യത്യാസമൊന്നുമില്ല. എല്ലാവർക്കും തമിഴ് മലയാളം എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. Super, sir. Okay. On to the stage. Full team trailer அப்படி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, டைரக்டர் அபிலாஷ். எனக்கு அபிலாஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேசுகிற போது அபிலாஷை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி. தட் இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியற ஒரு குவாலிட்டி அது. அண்ட் அந்த ட்ரெய்லர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் த சாங் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், கொடுத்துக்கு விரும்புகிறேன். மொத்தம் ஒன்றும் இல்லை. After 50 years, maybe this is my golden jubilee year of my music career. And the golden jubilee yearல நான் மொதல் தமிழ் படம் பண்றேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்னுடைய அருமன் தம்பி ப்ரொடியூசர் டாக்டர் அமர் ராமச்சந்திரன், இதனுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன், அவங்க 2 பேருக்குமே நான் இந்த நன்றியை இந்த வேலையில் நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் அபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தன் ரமேஷ் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்ல லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் அஸ் வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த
படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அமர் சார் பற்றி ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டாங்க, ஏன் அவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து. சின்ன படங்களை வந்து ஒரு யூனோ இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பியூட்டிஃபுல் சாங் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இந்த சாங் ஃபார் இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னென்னா ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Ausef Bachchan uncle, my dearest Ausef uncle, Kerala, he is the senior most composer இப்போ 40-50 years ago. He has given us so many classics எங்களுக்கு கொடுத்திருக்காரு Ausef Bachchan uncle. So நான் Ausef uncle-க்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஐ டோன்ட் நோ வை இட் டுக் ஹிம் சோ லாங். ஏன் அங்கிள், ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வரல? பட் பெட்டர் லேட் தென் நெவர். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எல்லோரும் கண்டிப்பாக Ausef Bachchan அங்கிளை வித் ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் ஆர்ம்ஸ் எல்லாரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ம மக்கள் எல்லாரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank each and every one of you for coming here. And Rokandas 17 is my first Tamil movie. நான் தமிழில் பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறது. மேம் நீங்கள் தப்பாக பேசினா நம்ம பசங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க. பிகாஸ் தமிழ்நாடு பாய்ஸ் லைக் கேரளா கேர்ள்ஸ். எனக்கு தமிழ்நாடு பசங்க இஷ்டம்தான், பிடிக்கும் மாமாப்பா. கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. பாருங்க எல்லாம் ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் என்னென்ன நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். And I like Tamil movies also. Okay. And especially Jiten sir, thank you so much. And Akhil for supporting me. And I'm really honored to share the stage with such great artists, Shweta ji and Sujata ma'am and Ausef Bachchan sir. Thank you so much. And நீங்க வந்து நல்லா தான் தமிழ் பேசுறது. இது வந்து கரெக்ட் அல்ல? கரெக்ட். அடிப்பொலி சென்டென்ஸ். எனக்கு மலையாளத்தில் செஞ்சது 4 அடிப்பொலி சொன்னானோ அவ்வளோதான். அடிப்பொலி. எனக்கு மலையாளம் பாய்ஸ் இஷ்டமான. எங்க தமிழ்நாடு பாய்ஸுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஐயோ ஓகே. எங்க தமிழ்நாடு பாய்ஸுக்கு கேரளா கேர்ள்ஸ் இஷ்டம், தமிழ்நாடு கேர்ள்ஸுக்கு கேரளா பாய்ஸ் இஷ்டம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல. அதனால விஜய் சாரை பார்த்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செட் ஆயிருக்கு. எங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆனா அங்க ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும், துல்கர் சல்மான் ரொம்ப பிடிக்கும், அவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளும் ஒரே ஸ்டேட் தான், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். அவங்க பியூட்டிஃபுல்லா தமிழ் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவங்களுக்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய தமிழ்ல நீங்க நிறைய வளர படம் பண்ணணும் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.